السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله. نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم: أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إلي من والده وولده والناس أجمعين. صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும், தாபீன்கள் மீதும், தபோ தாபீன்கள் மீதும், நல்லவர்கள் நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும், குறிப்பாக ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும், வரவிருக்கக்கூடிய நண்பர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. அன்பிற்கினியவர்களே, சப்புகள் எல்லாம் காலியாக இருக்கிறது. முந்திய சப்பிலே முண்டியடித்துக் கொண்டு உட்கார வேண்டும் என்ற பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று சப்புகளை பூர்த்தி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹமத்து செய்யட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஃபர் மாதத்தினுடைய கடைசி தினங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை ரபியுல் அவ்வல், முதல் வசந்தம் என்று சொல்லப்படக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதம் பிறக்க இருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்துதித்த புண்ணியங்களை பூத்துக் குலுங்கும் முதல் வசந்தம் அந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே அதவுகள் என்பது நிறைய இருக்கிறது. ஏன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுதே தீன் என்று சொன்னாலே ஒழுக்கம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையிலே ஒழுக்கங்களை தனக்குள்ளாக்கி கொண்ட ஒரு அற்புதமான மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஆதாபுகள் நிறைந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். காரணம் என்னவென்று சொன்னால், வாழ்வதற்குண்டான வழிகளையும், உலகிலேயே அந்த மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா துறைகளில் உண்டான ஒழுக்கங்கள் அனைத்தும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதவுகள் பல வகைகள் இருக்கிறது. அதிலே மிக குறிப்பாக நாம் பார்க்கின்ற நேரத்திலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய குணங்கள் நிறைய இருக்கிறது. அதை வரிசைப்படுத்தி பார்த்தால் நிறைய இருக்கும். ஆதாமும் அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது, அல்லாஹுவின் தூதர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்வது, அதன் ஒழுக்கங்கள் என்ன, ஆதாபை மால் குர்ஆன்,
குர்ஆனோடு நாம் எப்படி நடந்து கொள்வது, அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன? ஆதாபு மஅல் வாலிதைன், பெற்றவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்வது, அதன் ஒழுக்கங்கள் என்ன? ஆதாபு மஅல் முஸ்லிமீன், முஸ்லிம்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்வது, அதன் ஒழுக்கங்கள் என்ன என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரும். ஆதாபு மஅன் நாஸ், பொது மனிதர்களிடத்தில் எப்படி நடப்பது, இவைகளே நாம் அதனுடைய ஒழுக்கங்களையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆதாபு மஅல் ஹைவான், உயிரினங்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லித் தரப்படுகிறது. ஆதாபு மஅல் மஹ்லூகாத், அல்லாஹுவின் படைப்பினங்களிடத்தில் எப்படி நடப்பது, எறும்பாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் உலகத்திலே அல்லாஹுவின் மஹ்லூக்குகளாக படைக்கப்பட்ட படைப்பு பொருட்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்வது. ஆதாபு மஅல் மஹ்லூகாத் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவைகளிலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய அவசியமானது ஆதாபு மஅல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது. இரண்டாவது, அவனுடைய தூதர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்வதை நாம் கொஞ்சம் இன்றைய வாரத்திலே சிந்தித்து பார்ப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வருகின்ற நேரத்திலே பெருமானாரை பற்றி மிக தெரிய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். வருடம் வருடம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகள், அவர்களின் புகழ்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லா விதங்களையும் நாம் பேசிக்கொண்டே இருந்தாலும் நாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நாம் அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும், முஹப்பத் வைக்க வேண்டும், அவர்களை பிரியம் கொள்ள வேண்டும். பிரியம் கொள்வது மார்க்கத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கிறான் என்பதை வசனங்களின் மூலமாக சொல்லப்படும். அந்நபி அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸஹும், ஒரு நபியை நாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பிரியப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லித் தருகிறது. பெருமானாரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதனுடைய அதவுகள் என்ன, பெருமானாரின் மீது நாம் கொள்கின்ற அன்புகள் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய தரம் என்ன, அப்படி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்நபி அவுலா பில் முஃமினீன், மூமின்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமானவர்கள், ஏற்றமானவர்கள். எதைவிட அன்ஃபுஸஹும், அவர்களின் ஆத்மாவை விட. ஒரு மனிதன் ரசூலை தன் ஆத்மாவை விட பெருமானாரை பிரியப்பட வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், உயிரை விட மேலாக நபியை நீங்கள் அன்பு கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், குல்லின் கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும், அல்லாஹ் சொல்லுவான், உங்கள் ரசூலை நீங்கள் எப்படி பிரியப்பட வேண்டும், நாயகத்தை நீங்கள் எந்த அளவிற்கு பிரியப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், ஆபாவுக்கும், தந்தையை விட நீங்கள் ரசூலை பிரியப்படுங்கள், அபுனாவுக்கும், அன்பாக பெற்றெடுத்த உங்கள் குழந்தைகளை விட நீங்கள் ரசூலை பிரியப்பட வேண்டும், அஹ்வானுக்கும், சகோதரர்களை விட நீங்கள் ரசூலை பிரியப்பட வேண்டும், அஸ்வாஜுக்கும், உங்கள் அன்பு மனைவியை விட ரசூலை நீங்கள் பிரியப்பட வேண்டும், அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பத்தார்கள் நண்பர்களுக்கு மத்தியிலே எப்படி நீங்கள் பிரியப்படுவீர்களோ அதை விடவும் பெருமானாரை நீங்கள் பிரியப்பட வேண்டும். நீங்கள் உங்களுக்கு நஷ்டங்களையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய அம்பாளுக்கும், பொருளாதாரத்தை விட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து சுகங்கள் பொருளாதாரங்களை விட நீங்கள் ரசூலை பிரியப்பட வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, லிதஸ்குனு, அல்லாஹ் சொல்வான், நீங்கள் இருக்கின்ற வீட்டை விட ரசூலை பிரியப்பட வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி பிரியப்படக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சன்மானங்களை வாங்கப்படுவார்கள். யார் பெருமானாரின் மீது பிரியத்தில் குறைவு வைக்கிறார்களோ அதற்குண்டான சன்மானங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன் வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார், எச்சரிக்கை இடுகிறார். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே,
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது முதலிலே நமக்கு அன்பு இருக்க வேண்டும். உலகத்திலே எத்தனை பேர்கள் மீது நாம் அன்பு வைக்கிறோம். மனைவியின் மீது அன்பு வைக்கிறோம், கேட்டதையெல்லாம் வாங்கி தருகிறோம். இல்லை என்று சொன்னால் வீட்டுக்குள் இருக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலையிலே கேட்டதை வாங்கி தருகிறோம். பிள்ளைகளின் மீது அன்பை நாம் கொட்டுகிறோம், அவர்கள் கேட்டதையெல்லாம் நாம் வாங்கி தருகிறோம், அவர்கள் நினைப்பதையெல்லாம் செய்து தருகிறோம். இந்த வண்டி தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி, அது கடன் பட்டாவது வட்டி பட்டாவது நான் பிள்ளைகளுக்காக வேண்டி வாங்கி தருவேன் என்று பிள்ளைகளின் மீது நாம் பிரியம் கொள்கிறோம். ஆனால் பிள்ளைகளின் மீது மனைவியின் மீது பிரியம் கொள்கிறோம், பெற்றவர்களின் மீது இன்றைய காலகட்டத்தில் பிரியங்கள் குறைந்து போனது. பெற்றவர்கள் எல்லாம் இன்றையெல்லாம் காணாமல் போகிவிட்டார்கள். முதியவர்கள் இன்று மனிதனுடைய உள்ளங்களில் இருந்து இல்லாமல் போகிவிட்டார்கள். பெற்றவர்களை மறந்து வாழக்கூடிய நிறைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். உண்மையாக நாம் அனுபவபூர்வமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைய காலங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பிள்ளை அத்தாவை பார்த்து சொல்லுகிறான், பாப்பாவை பார்த்து சொல்லுகிறான், பாபா உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்பதை எதிர்பார்க்க வேண்டாம், என் மனைவி உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், காலங்கள் எல்லாம் தாண்டி போய்விட்டது, இனிமேல் நீங்கள் உங்கள் காலங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு இன்றைய பிள்ளைகள் தயாராகிவிட்டார்கள். காரணம், பெற்றோர்களின் மீது அன்பு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றவர்களை விட நீங்கள் அன்பு பாராட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லி நமக்கு சான்றுகளை காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உண்மையாகவே பெருமானாரின் மீது அன்பு காட்டியவர்கள் உலகத்திலேயே மிக முக்கியமானவர்கள் சஹாபா பெருமக்கள். நாயகத்தை பின்பற்றியவர்கள், அடிக்கு அடி பின்பற்றியவர்கள், அவர்களுடைய மூச்சுக்கு மூச்சு பின்பற்றியவர்கள், அவருடைய ஒவ்வொரு அசைவையும் பின்பற்றியவர்கள் தான் சஹாபாக்கள். நாயகத்தின் தோழர்கள் இருக்கிறார் அல்லவா, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தால் அவர்களும் சிரிப்பார்கள், பெருமானார் அழுதால் அவர்களும் அழுவார்கள், பெருமானார் எழுந்தால் அவர்களும் எழுவார்கள், பெருமானார் குனிந்தால் அவர்களும் குனிவார்கள். ஏனென்று பின்னால் கேட்பார்கள், நாயகமே குனிந்ததின் நோக்கம் என்ன என்று. பெருமானாரின் மீது அவ்வளவு அன்பு கொண்டவர்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றால் நின்று விடுவார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு மீறி பேச மாட்டார்கள் சஹாபாக்கள். அதுதான் பெருமானாரின் மீது கொண்டிருந்த அன்பும் பாசத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாயகத்தினுடைய அவர்களின் மீது அன்பும் பாசமும் இன்று நிறைய இடங்களிலே அதிகரித்துக் கொண்டு வருகிறது, சில இடங்களிலே குறைந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதத்தை கொண்டாடக்கூடியவர்களும் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதத்திலே நாயகத்தின் மீது புகழ் மாலைகள் பாடக்கூடியவர்களும் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அதை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அது எதற்கு தேவை என்று தேவை இல்லை என்பதாக சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் பெருமானாரின் மீது புகழ் ஒரு பக்கம் பாடப்படுகிறது, ஒரு பக்கம் வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. நாயகம் பெருமானாரின் மீது புகழ் பாடுங்கள் என்பதை அல்லாஹும் தன்னுடைய வசனங்களிலே அழகாக சொல்லுவான். உங்கள் தந்தையை விட நீங்கள் ரசூலின் மீது அன்பு வையுங்கள், பாராட்டுங்கள். உங்கள் தாயை விட நீங்கள் அன்பு வையுங்கள், பாராட்டுங்கள். ஒரு நண்பரின் மீது வைத்திருக்க அன்பு கூட பெருமானாரின் மீது அன்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய அன்புகள் இப்படி இருக்க வேண்டும். நீங்கள் மனைவியை நீ அன்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவின் மீது அன்பு கொள்ள வேண்டும், அந்த அன்பை பிரியப்பட வேண்டும், ரசூலின் மீது பிரியப்பட வேண்டும். நான் அல்லாஹ்விற்காக வேண்டி மனைவியை நான் அன்பு கொள்கிறேன். இந்த அன்புகளைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பையும் பாசத்தையும் மிக முக்கியமாக காட்டியவர்களில் முதன்மை பெற்றவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். பெருமானாரின் மீது அளவுக்கு மீறி அன்பை கொடுத்தவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சஹாபாக்கள் பெருமானாரை தங்கள் வாழ்க்கையின் ரோல் மாடலாக மாற்றிக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியான வாழ்க்கையைத்தான் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுக்க மாற்றிக் கொண்டார்கள். அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களிடத்திலே சஹாபா பெருமக்கள் நாயகத்தின் தோழர்கள் கேட்டார்கள், நாயகத்தின் மீது நீங்கள் எந்த அளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சொன்னார்கள்,
கான வல்லாஹி அஹப்பு இலைனா மின் அம்வாலினா வ அவுலாதினா வ அபுனாயினா வ உம்மஹாத்தினா மினல் மாயில் பர்தி அலல்லமா என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு சொன்னார்கள், நான் என் சொத்து அதைவிட பெருமானாரை பிரியப்படுகிறேன். என்னுடைய பிள்ளைகளை விட நான் நாயகத்தின் மீது அன்பு பாராட்டுகிறேன். அதே போன்று பெற்றெடுத்த பெற்றவர்களை விட நான் நாயகத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறேன். கடுமையான வெயில் காலத்திலே குளிர்ந்த தண்ணீரை விட நான் ரசூலை பிரியப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, பிரியப்பட்ட சஹாபாக்களின் பட்டியல்களை எடுத்து பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். மனிதர்கள் எல்லாம் வெறுக்கக்கூடியவர்கள், பார்த்தாலே அவரை பங்கரையாக இருப்பார்கள். பிலால் ரலியல்லாஹுவை எடுத்துக் கொள்ளுங்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பார்ப்பதற்கே, அடுத்தவர்கள் பார்த்தால் அவர்களை பார்ப்பதற்கே பிடிக்காதவர்கள் தான் பிலால் ரலியல்லாஹு. உதடு தடித்திருக்கும், கருப்பான நிறம், காக்கையை விட கருத்த நிறத்தில் இருப்பார்கள். அவர்கள் பெருமானாரின் மீது கொண்ட அன்பு இருக்கிறது அல்லவா, அது அரிசி வரை கொண்டு போய் சேர்த்தது. பெருமானாரின் மீது கொண்ட அன்புதான் நாயகத்திற்கு முன்னாலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு முன்னால் பிலாலின் கால் சொர்க்கத்திற்குள் போவதற்கு மாற்றி அமைத்து கொடுத்தது. பெருமானாரின் மீது அன்பு கொண்டதின் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியிலே முதலாக மக்காவின் வாசலை திறப்பதற்கு பிலால் ரலியல்லாஹுவை தேர்ந்தெடுத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே எல்லோரும் வெறுக்குகின்ற ஒரு மனிதன் என்று சொல்லப்படும் அளவிற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உலகம் முழுக்க, உலகம் எல்லாம் இன்று வரை அவர்களை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டிய உயர்ந்தி தூக்கி பிடித்தார்கள் பிலால் ரலியல்லாஹுவை. உலக முஸ்லிம்கள் எல்லாம் வாங்க சொல்லுகின்ற நேரம் முழுக்க பிலாலை யாராலும் மறக்கவே முடியாது. பிலாலை போன்ற மிக மோசமாக உலகம் மதித்துக் கொண்டிருந்த நிலையை மாற்றி அமைத்து கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அவர்கள் பெருமானாரின் மீது கொண்டிருந்த அன்பும் பாசமும் தான். பிலால் ரலியல்லாஹு அவர்களை ஒருவர் பற்றும் உலகத்திலே மிக வாழ்க்கையிலே பாடங்களுக்கு மிக முக்கியமானவர்கள். அவர்கள் மரண படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மரணப்படுக்கை சக்கராத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மனைவி அழுது கொண்டிருக்கிறார், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, என்னை விட்டு நீங்கள் பிரிய போகிறீர்களே என்று அழுது கொண்டிருந்தார்கள். அப்படி அழுகின்ற நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஏன் அழுகிறாய்? சந்தோஷமான விஷயம், நாளை நான் ரசூலை போய் சந்திக்க போகிறேன். நான் இறந்து போனால் முதலிலே என் ரசூலை நான் சந்திப்பேன், அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் என்று மரணத்திற்கு பின்னாலும் ரசூலை நேசித்தவர்கள் தான் சஹாபாக்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வாழ்க்கை முழுக்க நம்பிக்கை வைத்தவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் மீது பாசத்தை பொழிந்தவர்கள் தான் சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே நிறைந்த வாழ்க்கை நடைமுறைகள் அனைத்தையுமே சரியாக தங்கள் வாழ்க்கை நடைமுறைகளாக மாற்றிக்கொண்டவர்கள் தான் சஹாபாக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலித் ரலியல்லாஹுவை கொண்டு அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரியத்தை கொண்டவர்கள் தான் நிறைய சஹாபாக்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்களும் பெருமானாரின் மீது அன்பு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அன்பு எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு முறை அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒரு யூதனுடைய தோட்டத்திலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். மரத்தின் மீது இருந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தௌராத்தை படித்தவர்கள். அவர்கள் தௌராத்திலே படித்திருக்கிறார்கள், முஹம்மது என்பவர் வருவார், அவரை யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ வெற்றி பெறுவார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் தௌராத்திலும் இஞ்சியிலேயும் ஜபூருடைய வேதங்களிலேயும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதை படித்தவர்கள் தான் சல்மான் பாரிசி. யூதனுடைய தோட்டத்திலே மரத்தின் உச்சியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருவார்கள். வந்தவுடனே அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆதங்கத்திலே எப்பொழுது வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் தான் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களின் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் மிகவும் அதிசயமாக இருக்கும். ஆனால் அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று அவர்களின் மீது இருந்த அன்பும் பாசமும்
எந்த அளவிற்கு இருந்தது என்று பார்க்கின்ற நேரத்திலே வரலாற்றிலே எழுதப்படுகிறது. பேரித்தம்பழத்தினுடைய உச்சி மரத்திலே இருக்கிறார்கள். பேரித்தம்பழத்தினுடைய மரம் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். செதில்களாக இருக்கும். அந்த மரத்தினுடைய உச்சியிலே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடனே அங்கிருந்து கரத்தை விட்டார்கள். இறங்கி வரவில்லை. அவர்கள் மரத்திலிருந்து இறங்கி வரவில்லை. மரத்திலிருந்து அப்படியே சரசரவென்று கீழே விழுந்தார்கள். உடல்கள் எல்லாம் ரத்த கலையாக மாறி போனது. ஓடினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி விரண்டு ஓடினார்கள். பெருமானாருடைய சமூகத்திற்கு போய் தௌராத்திலே எப்படி பார்த்தார்களோ, பெருமானாருடைய அடையாளங்களை எப்படி பார்த்தார்களோ, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றி எப்படி இருந்தது, அவருடைய உடல் எப்படி இருந்தது, அவருடைய பேச்சு எப்படி இருந்தது, அவருடைய முகம் எப்படி இருந்தது, எல்லாம் தௌராத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முற்றிலுமாக பெருமானாரிடத்திலே சோதித்தார்கள். சோதித்தவுடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, உங்களிடத்திலே நான் எதையெல்லாம் பார்த்தேனோ, தௌராத்தில் எதையெல்லாம் நான் உங்களுக்கு அடையாளங்களாக பார்த்தேனோ அத்துணை அடையாளங்களையும் நான் உங்களிடத்தில் இருந்து தெரிந்து கொண்டேன். உங்களுடைய முதுகிலே காத்தமுன் நபி என்ற அந்த நபி பட்டம் இருக்கிறது, முத்திரை இருக்கிறது, அதையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரின் கரத்தை பிடித்து கலிமா சொன்னார்கள் என்பது வரலாறு. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியே எத்தனையோ சஹாபாக்களின் வரலாறுகளை நிறைய சொல்லலாம். குபைப் ரலியல்லாஹு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சஹாபி, வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத ஒரு சஹாபி. என் ரசூலின் மீது முள் குத்துவதை கூட என்னால் பொறுக்க முடியாது என்று சொன்னார்கள். பெருமானாரின் மீது அன்பு கொண்டவர்கள். இன்றைக்கு கூட பெருமானாரை பற்றி அவதூறாக பேசினால் இன்றும் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் ஒரு பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போராட்டங்களில் இறங்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு சஹாபாக்கள் அன்பை கொண்டிருந்தார்கள். குபைப் ரலியல்லாஹு தஆலா கடைசியாக அவர்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்ட வேண்டும் என்பதாக கேட்கப்பட்டது. தூக்கிலே போடப்படுகிறது. தூக்கு போடுவதற்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்தை நீ செய்து விட்டால் உனக்கு நான் தூக்கு மேடையில் இருந்து விடுதலை செய்வேன் என்று எதிரிகள் சொன்னார்கள். மக்கா காபிர்கள் சொன்னார்கள், ரசூலை இல்லை என்று சொல்லுங்கள், ரசூலை திட்டுங்கள், ரசூல் என்பதை அவர்களை நீங்கள் மறுத்து விடுங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் செய்துவிட்டால் உங்களை தூக்கிலே போட மாட்டேன், உங்களுக்கு தூக்கில் இருந்து நிம்மதியாக விடுதலை தந்து விடுவேன் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த நேரத்திலே குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று 2 ரக்காத்துகளை தொழுதார்கள் அல்லவா? தூக்கு மேடைக்கு முன்னால் 2 ரக்காத்துகளை சுன்னத்தாக்கியவர்கள் குபைப் ரலியல்லாஹு வணங்கினார்கள். அல்லாஹ்வை வணங்கிவிட்டு சொன்னார்கள், ஒரு பொழுதும் என் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதத்திலே முள் தைப்பதை கூட நான் பிரியப்பட மாட்டேன். என் கழுத்துக்கு கயிறு ஏறினாலும் சரி, என் ரசூலின் கால்களிலே முள் குத்துவதை ஒரு பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அல்லவா பெருமானாரின் மீது இருந்த அன்பின் காரணமாக தன் உயிரை நீத்தவர்கள். அன்றைய சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் அன்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானாரின் குணநலன்கள் நம்மிடத்தில் வெளியாக வேண்டும். பெருமானாருடைய குணநலன்கள், நற்குணங்களை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய நற்குணங்கள் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 360 நற்குணங்கள் இஸ்லாத்திலே இருக்கிறது. இந்த 360 நற்குணங்களை விடவும் அதிகமாக இருக்கக்கூடிய நற்குணங்கள் பெருமானாருக்கு மட்டும்தான், வேறு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. அன்பிற்கினியவர்களே, சாதாரணமான விஷயம், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் பேசியதே இல்லை என்று வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் நாம் உண்மை பேசுவதே ரொம்ப கம்மியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக கூட விளையாட்டிற்கு கூட பொய் பேசியதாக வரலாறுகள் இல்லை. இன்னைக்கு நாம் எல்லாம் வாழ்க்கையிலே 24 மணி நேரங்களிலே எத்தனை மணி நேரங்கள் நாம் பொய் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை கணக்கெடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உண்மை என்பது இருக்காது. யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நபித்துவத்திற்கு முன்னாலும் அப்படித்தான் இருந்தது, நபித்துவமானதற்கு பின்னாலும் அப்படித்தான் இருந்தது.
பெருமானாருடைய பிறப்பும் பரிசுத்தமானது. பெருமானாருடைய தலைமுறைகளும் தவறு செய்யாதவர்கள், அவர்களை கிளை வணக்கம் செய்யாதவர்கள், மது அருந்தியவர்கள் இல்லை. பெருமானாருடைய வரலாறுகளை எடுத்து பட்டியலை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே நாயகத்தின் அவருடைய வம்சங்கள் புனிதமானது, அழுக்காறுகள் இல்லாதது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகுவதற்கு முன்னாலே போய் பேசாமல் இருந்தார்கள். அதனால்தான் காபிர்கள் எல்லாம் அவரை அல் அமீன் என்று சொன்னார்கள், அஸ்ஸாதிக் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபி என்று கூட சொல்லவில்லை, அல் அமீன் என்று சொன்னார்கள், நம்பிக்கையாளர் என்று சொன்னார்கள். அவரிடத்திலே ஒரு செய்தியை கொடுத்தால், ஒரு பொருளை கொடுத்தால் என்றும் அவர் என்ன செய்ய மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், நம்பிக்கைக்குரியவர் என்பதாக நபி பட்டம் வருவதற்கு முன்னால் 40 வயதிற்கு முன்னாலும் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொன்னதே இல்லை. இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலே அப்படித்தான் இருக்கிறோம், கல்யாணத்துக்கு பின்னாடி அதை விட மோசமா இருக்கிறோம். போன்லயே நாம சொல்றோம் எத்தனை போய். நமக்கு பல்லதாசிலே இருந்துகிட்டு நான் இங்க இருக்கிறேன், எத்துணை பொய்கள். வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு பிள்ளைகிட்ட போன கொடுத்து அத்தா வீட்டுல இல்லைன்னு சொல்ல நம்ம பொய் நாம் சொல்றது மட்டுமல்ல, நம் பிள்ளைகளையும் பொய் சொல்வதற்கு தயாராக்கி கொண்டிருக்கிறோம். நாயகம் பொய் சொன்னதே இல்லை, ஒரு காலமும் பொய் சொன்னதே இல்லை. ஒமா யன்திகு அனில் ஹவா, சுயமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுதும் பேசியதில்லை. அவர்கள் வகியைத்தான் பேசி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அடுத்த குணங்களை பார்த்தால் வாழ்க்கை முழுக்க நாம் அதை பேண வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். முதலிலே பொய் பேசாமல் பழகுவோம். நாயகத்தினுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை முழுக்க பொய்யை விட்டு நாம் தூரமாக வேண்டும் என்று நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை அதை கொண்டு வர வேண்டும். அதை நாம் நிச்சயமாக கொண்டு வந்தால்தான் அது வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இன்னைக்கு நம்முடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னா, வியாபாரத்துல பொய் இல்லாம முடியாது, இல்லைன்றத சொல்லிதான் விற்கணும் நம்ம. ஆனா இது இருக்குன்னு சொல்லி விற்கிறோம். மேட் இன் சைனா என்று சொன்னால் இல்லைங்க, இது மாற்றி செல்லக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. இருக்கக்கூடிய குறைகளை சொல்லாமல் இல்லாதவர்களை சொல்லி விற்கக்கூடியவர்களாம் இருக்கிறோம் அல்லவா. வியாபார லைன்ல நாம் பொய் சொல்லாமல் விற்க முடியாது. வியாபாரத்திலே பொய் அவசியம் என்று இன்றைய காலகட்டத்திலே சொல்கிறார்கள். என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வியாபாரிகளிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? உண்மை பேசக்கூடியவர்கள். மான் நபியின் அவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? வியாபாரத்துல பொய் பேசாதவர்கள் எங்கு இருப்பார்கள் என்பதை அந்த ஹதீஸிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு ஒரு பொருளை கேட்கிறான், அந்த பொருள் நம்ம கடையில இல்லைன்னு சொன்னா கம்பெனியை மூடிட்டாங்க. நம்ம சொல்றோம் வியாபாரம் நடக்கணும், இந்த பொருள் நம்ம வாங்கணும், அதற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் நாம் பொய்களை புரட்டுகளை விடக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டாக கூட போய் பேசியதாக வரலாறுகள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிர் வியாபாரி, சதூக்குல் அமீன் அவர் சொல்லக்கூடிய நம்பிக்கையான உண்மை பேசக்கூடிய வியாபாரி, மஅன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் சொன்னார்கள். மறுமை நாளிலே அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள். உண்மை பேசிய வியாபாரிகள், நம்பிக்கைக்குரிய வியாபாரிகள் ரசூலோடு இருப்பார்கள், சித்திகீன்களோடு இருப்பார்கள், சாலிஹீன்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் வாழ்க்கை முழுக்க பொய் என்பதையே உலகத்திற்கு காட்டித் தரவில்லை. காட்டித் தந்ததெல்லாம் உண்மை மட்டும்தான், சொன்னதெல்லாம் உண்மைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையிலே முதலில் பொய்யை விட வேண்டும், உண்மையை பேசுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை மிக நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள். ஒரு மனிதன் ஒரு பொருளை கொடுத்து விட்டால் அந்த அமானித பொருளை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாகும் வரை அதை எடுத்து பயன்படுத்தியதும் கிடையாது. அதை அவர்கள் பத்திரமாக பாதுகாத்து மீண்டும் கொடுத்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரில் இருந்து மதீனாவிற்கு அவர்கள்
ஹிஜ்ரத் செய்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளிடத்திலே வாங்கப்பட்ட அமானித பொருட்களை அனைத்தையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே பெருமானாரை ஹிஜ்ரத்திற்கு புறப்படுகின்ற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னார்கள், அலியே, நீங்கள் என் வீட்டில் வந்து படுத்துக் கொள்ளுங்கள். நாளை காலையிலே நான் இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்திலே மக்காவை விட்டு மதீனாவை நோக்கி நான் ஹிஜ்ரத் செய்வேன். மறுநாள் காலையிலே மனிதர்கள் எல்லாம் திகைத்து போவார்கள். அவர்களுக்கு நான் நிறைய பேர்களிடத்திலே அமானிதமான பொருட்களை வாங்கி நான் வீட்டில் வைத்திருக்கிறேன். அந்த அமானிதமான பொருட்களை யார் யாருடையது என்பதை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று பொறுப்பை கொடுத்து விட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையிலே அமானிதங்களை ஒரு பொழுதும் மோசடி செய்தவர்கள் அல்ல. இன்னைக்கு அமானிதங்கள் நிறைவேற்றப்படுகிறதா? சொந்த தாய் தகப்பன், சொந்த அண்ணன் தம்பி, சொத்துகள் விஷயத்திலே அமானிதங்கள் சரியாக நிறைவேற்றப்படுவதில்லை. அவருடைய வியாபாரங்களுக்கு மத்தியில் அமானிதங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க நாயகம் நபித்துவம் பெறுவதற்கு முன்னாலேயே அமானிதத்தை சரியாக பயன்படுத்தினார்கள். அதனால்தான் அவர்களை மிக நம்பிக்கைக்குரியவர் என்பதாக அவர்களை சொன்னார்கள். காபிர்கள் எல்லாம், முஸ்லிம்கள் சொல்லவில்லை, காபிர்கள் சொன்னார்கள், நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நம்பிக்கைக்குரியவர், எந்த மோசடியும் செய்ய மாட்டார் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக பொது நலன்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டே இருந்தார்கள். நிறைய பேர்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களால் முடிந்த நலன்களை செய்து வருவார்கள். தங்களுக்கு ஏற்படுகின்ற தீமைகள் எது இருந்தாலும் அதை கவலைப்பட மாட்டார்கள். ஒரு முறை கடைவீதிக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். ஒரு மூதாட்டி என்ன செய்தார்கள்? ஒரு பொருளை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு வருவதை பார்த்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னம்மா என்று கேட்டாங்க. இதை தூக்கிட்டு வந்து என் வீட்டுல வையின்றாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக சக்கரவர்த்தி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தலையிலே தூக்கிக் கொண்டு நடக்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே அந்த பாரத்தை தூக்கிக் கொண்டு நடந்து அந்த பெண்ணோடையே நடந்து வருகிறார்கள். அந்த பெண் வரும் வழியிலே பேசுகிறது, அப்பா உன்னை பார்த்தா நல்ல பையனா இருக்கு, நீ ஒருத்தர் முகம்மதுன்னு வந்திருக்கிறாரு, அவர் கூட மட்டும் நீ சேர்ந்துராத. நம்முடைய சாமிகளையும் நம்முடைய மார்க்கத்தின் விஷயங்களையும் மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவரோட நீ சேர்ந்துராதப்பா, உன்னை பார்த்தா நல்ல பையனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்க அவர்கள் மூட்டையை தூக்கிக் கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு வந்து இல்லத்திலே இறக்கி வைத்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி வச்ச உடனே, அப்பா நீங்க யாருப்பான்னு கேட்டாங்க. அப்பதான் இவ்வளவு நேரம் தீட்டிக்கிட்டே வந்தீங்கல்ல, அவன் தான் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், எவ்வளவு பெரிய கண்ணியமான குணங்கள்! எதிரிகளாக இருந்தாலும் சரி, தன்னை அடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, மன்னிக்கக்கூடியவர்கள், மறக்கக்கூடியவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, பெருமானார் யார் நமக்கு இன்னல்கள் தருகிறார்களோ அவர்களை மன்னிப்பார்கள், மறப்பார்கள், உபகாரம் செய்வார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரம் செய்தார்கள் அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணு திட்டுகிறது, அவர்கிட்ட சேர்ந்துறாங்க. அதற்கு பின்னால் வரலாறுகளிலே சொல்லப்படுகிற அந்த பெண்மணி சொன்னால், நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், எப்பா அவனை தவறா நான் பேசிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த அம்மா கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தால் என்று வரலாற்றில் இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதங்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகுவதற்கு முன்னாலும் நபியானதற்கு பின்னாலும் அவர்கள் வாழ்க்கை முழுக்க 63 வருடங்கள் முழுக்க பெருமானார் அமானிதத்தை மீறியவர்களாக வரலாறு இல்லை. அதே போன்று பொது நலங்களிலே அவர்கள் கொஞ்சமும் தளித்தவர்களாக இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிப்பேன். அசிங்கமான வார்த்தைகளும் அசிங்கமான செயல்களும் பெருமானாருடைய வாயிலிருந்து வந்ததில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கமான தொடுதலில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கமாக பேசியதில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கமாக பார்த்ததில்லை. இவைகளெல்லாம் நம்மிடத்தில் வந்தால்தான் முழுமையாக பெருமானாரை நாம் பிரியப்படுகிறோம் என்று சொல்ல முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பெண்மணி வந்தார்கள், ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நாயகமே, உங்களிடத்தில் நாங்கள் பையத்து செய்ய வேண்டும், எங்கள் கரங்களை பிடித்து எங்களுக்கு பையத்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுவரை அந்நிய பெண்ணின் கரத்தை என் கரம் தொட்டதில்லை என்று சொன்னார்கள்.
இன்றைக்கு கலாச்சாரங்கள் எப்படி இருக்கிறது? அந்நிய பெண் கரங்களை தொடும் அந்நிய ஆண்கள் என்று படிக்கின்ற கலாச்சாரங்கள். காலேஜிலே எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய கரங்களை தன்னுடைய அந்நிய ஆணிடத்திலே கொடுத்து கை குலுக்குகிறார்கள். இந்த கை குலுக்குவதற்குரிய கலாச்சாரங்கள் எல்லாம் இன்று பெருகி போய்விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே இது போன்ற செயல்கள், அவர்கள் கரங்களிலே அசிங்கமான செயல்கள் எதுவும் இல்லை, அசிங்கமான வார்த்தைகளை எதுவும் பேசியதாக வரலாறுகள் இல்லை. இன்னைக்கு நம்ம தொப்பி போட்டிருக்கோம், தாடி வச்சிருக்கிறோம், நிறைய ஹஜ்ஜுகள் செய்திருக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம். ஆனால் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அசூசியான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் வாயிலிருந்து எப்படி வெளியே வருகிறது என்று சொல்ல நாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெறுவதற்கு முன்னாலும் அசிங்கமான வார்த்தைகள் பேசியதாக சரித்திரங்கள் இல்லை. நம்மை பார்க்கலாம், முன்னால இவர் இப்படி இருந்தாரு, இப்பதான் இவர் தாடி விட்டு தொப்பி போட்டு பள்ளிக்குள்ள வந்திருக்கிறாரு நம்மள சொல்லலாம், என்னைய கூட சொல்லலாம். முந்தி எப்படி இருந்தாரோ தெரியல, இவரு இன்னைக்கு நின்று மழையில நின்று பேசிட்டு இருக்கிறாரு. இந்த செயல் அவனுடைய பெரிய விஷயம், அது உண்மைதான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க அவர்கள் பிறந்ததிலிருந்து குறையில்லாமலே பிறந்தார்கள், குறையில்லாமலே வளர்ந்தார்கள், குறையில்லாமலே வழிகாட்டி சென்று விட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பெருமானாரை பிரியப்படுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அவர்களை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் நடைமுறை வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளாக மாறி போக வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்ல நடைமுறைகளை, வாழ்க்கை நடைமுறைகள் அனைத்தையுமே வாழ்க்கை முழுக்க நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று தவாஃப் செய்யக்கூடியவர்களாக, ஹஜ் செய்யக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானாரை சந்தித்து கனவிலும் நினைவிலும் தியானத்து செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.